வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம சிறுதானியத்துல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பண்ண போறது தக்காளி சாதம். அதுவும் 15-20 நிமிஷத்துல பண்ணக்கூடிய தினை அரிசி தக்காளி சாதம். இந்த செய்முறைக்கு நாம எடுத்திருக்கிறது 1/2 கப் அளவுக்கு தினை. இந்த தக்காளி சாதத்தை இதே செய்முறையில தினைக்கு பதிலா குதிரவாளி அரிசி வச்சு கூட நீங்க பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு நான் மீடியம் சைஸ்ல 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்முறைக்குள்ள போயிடலாம். இப்போ 1/2 கப் திணையை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீர் ஊற்றி அதை 2 தடவை நல்லா கழுவிக்கிட்டேன். கழுவின பிறகு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் திணையை ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ள தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி தயாராக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்க்குறேன். எண்ணெயும் கலந்து சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நிறைய கரம் மசாலா சேர்க்க அவசியம் இல்லை. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதக்கி நிறம் மாறிடுச்சு. அதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அதோட தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்த பொருட்களை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி குழையிற வரைக்கும் நாம் மூடி வச்சு அதை வேக விட போகிறோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சிருச்சு. அதை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அது கூட நாம் நனைச்சு வடிகட்டி வச்சிருக்கிற திணையை சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திணைக்கு பதிலாக குதிரவாளி சேர்க்கிறதா இருந்தாலும் நீங்கள் இதே சமயத்தில் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த திணைக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கிறேன். அதாவது 1/2 கப் அளவுக்கு திணைக்கு 1 கப் தண்ணீர் சேர்த்துருக்கோம். கூடவே தேவையான அளவுக்கு கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நாம ஒரே ஒரு விசில் மட்டும் மிதமான தீயில வச்சு நாம வேக விட போறோம். இப்போ குக்கர்ல ஒரு விசில் வச்சு ஆவி அடங்கிருச்சு. இப்போ பாருங்க திணை நல்லா வெந்திருக்கு. மெதுவா திணை அரிசி உடையாம அதை மெதுவா நம்ம பெரட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நாம இதை பரிமாறலாம். இந்த தக்காளி சாதத்தை வெறும் தயிரோடையோ இல்லை ரைத்தாவோடையோ சாப்பிடலாம். இப்போ நான் கேரட்டும் குக்கும்பரும் சேர்ந்த ரைத்தாவோட பரிமாறினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து ஒரு பதிவில் நாம சந்திக்கலாம். நன்றி.